ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் பொரியல். அதாவது நம்ம எப்போவுமே ஃபிஷ்ஷில் ஃப்ரை பண்ணியிருப்போம், குழம்பு வச்சுருப்போம். இது புது விதமாக சுலபமாக செய்யக்கூடிய வகையில் நம்ம இதில் ஃபிஷ் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இட்லி தட்டத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஆவியில் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலை. இந்த மீனுக்கு சீக்கிரம் வெந்துடுச்சு. மீனுக்கு தகுந்த மாதிரி அந்த வேகிற டைம் வித்தியாசப்படும். பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் முள்ளெல்லாம் எடுத்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். நம்ம இதில் வேறு எந்த காரமும் சேர்த்ததில்லை, அதனால மிளகுத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்திக்கங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4-5 பூண்டு நல்லா இப்படி தட்டி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். எண்ணெய் பத்தலைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் மீனை சேர்த்திக்கலாம். இந்த வீடியோ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல மசாலாலாம் சேர்ந்து நம்ம ஃபிஷ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவைப்பட்ட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான ஃபிஷ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.